ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் குடமேறு கால்வாய் அருகே வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நேரடியாக களத்திலிருந்து தந்த தகவல்களை பார்க்கலாம். தெலுங்கு தெரியாது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் NDRF டீம் நேரடியாக படகுகள் மூலமாக சென்று மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது. மேலும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் புதிய தலைமுறை நேரடியாக படகுகள் மூலமாக சென்று மக்களின் நிலை அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக களத்தில் பதிவு செய்ய இருக்கிறது. కూడా చేయలేదు బ్రదర్. అసలు బోటు ముందొస్తున్నా కూడా హెల్ప్ చేయలేదు. ஆறு ஓடக்கூடிய பகுதியில் சிக்கியிருந்த குடும்பத்தினரை NDRF குழுவினர் தற்போது அந்த குழந்தைகளோடு பெண்களோடு காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை புதிய தலைமுறை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இதுபோன்றுதான் விஜயவாடாவின் பல்வேறு பகுதிகள் தற்போது நாம் இருக்கக்கூடியது RR பேட்டை எனக்கூடிய பகுதியிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோன்று பல இடங்கள் இன்னும் மழை விட்டு 2 நாட்கள் கடந்த பிறகும் மக்களுக்கு பாதிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்போதைய நிலையிலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச் செல்வதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் 4 அடி 5 அடி உயர தண்ணீரில் செல்ல முடியாத சூழல் இருப்பதால் தற்பொழுதும் படகுகள் மூலமாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது ஒளிப்பதிவாளர் விஜய் அவர் 4 அடி உயர தண்ணீரில் தத்தளித்தபடி இந்த ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் தண்ணீரின் உயரம் மட்டுமில்லாமல் தண்ணீரினுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு அருகேதான் இந்த புடமேறு கெனால் எனக்கூடிய அந்த கால்வாய் செல்கிறது. ஆகையால் இந்த குடியிருப்புகளிலிருந்து பொதுமக்கள் வெளியே வந்து செல்வது அவ்வளவு ஒரு சிரமமான சூழலிலும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத சூழலில் அவர்கள் தவித்து வருகிறார்கள். இருந்த மக்களை NDRF குழுவினர் தற்போது மீட்டிருக்கிறார்கள். எத்தனை நாளாக அங்கு தவித்து வந்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் இருக்கலாம். மேம், how many days you were staying there? And from 3 days. 3 days. Yes, we have suffered a lot with this floods and all, and many people have still now they didn't get any facilities from the government also. Please help them a lot. சார், எப்படி இருக்கு இந்த பகுதியில மழை எப்படி இருந்துச்சு? 4 நாளா எப்படி இருந்துச்சு சார்? திடீர்னு மழை தண்ணி வந்துச்சு. ஏன்னா காலையில் 8 மணி இருந்துச்சு, உடனே திடீர்னு தண்ணிச்சு. எங்கேயும் வெளியே போக முடியாது சூழ்நிலை. ஏன்னா அதுல வீட்டுல இருந்துச்சு, வெகப்பட்ட வீட்டுல இருந்துச்சு, வீட்டு ஜாமான் எல்லாமே திறந்து எல்லாம் போச்சு. ஏன்னா தண்ணி குளிச்சு வீடு உள்ள ஒரு 4 வெள்ள தண்ணி வந்துச்சு. இப்போ என்னன்னா இப்போ ஒரு சில இப்பி 3 நாள் போச்சு கம்மியாகுது. இப்போ என்னன்னா இப்போ சாப்பாடு தண்ணி வசதி எல்லாம் போயிடுது. இருக்கிற தண்ணி தான் ஃபுல்லா தீர்ந்துச்சு. இப்போ சமைக்கிறதுக்காட்டும் இதுக்காட்டும் இந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குடிக்க மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் மூச்சு பண்ணா கவர்மெண்ட் சொன்ன சொல்ல கேள்வி கேட்டிருக்கு. அது கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லி சாப்பாடு ஒரு சில பாருங்க அந்த பக்கம் போனா தண்ணி போயிட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அந்த சைட்ல போய் இந்த இந்திரா நாயக் நகர் ஏரியா மூலியமா தண்ணி வேறுபட்டு தண்ணி சாப்பாடு வேறு. ஓ, இந்த வெள்ள தண்ணியை மழை தண்ணி எடுத்து சமைக்கிறாங்களா? ஆமா, ஒரு சில எங்கேயாவது சூடு வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த தண்ணி அந்த அளவுக்கு தண்ணியே இல்லையா சமைக்கிறது? தண்ணி இல்லை. பாக்குறவங்களுக்கு நான் தான் வாங்கிட்டு போறோம். ஒரு சில தான் வாங்கிட்டு போறோம், ஒரு சில தான் கொடுப்பாங்க, எடுத்துட்டு போறோம். அதான் போயிட்டு இருக்கு. இன்றைய தினம் 3 நாட்களுக்கு பிறகு தற்போதைய நிலையில் மழை நீர் கொஞ்சம் வடிந்திருந்தாலும் இந்த தண்ணீர் ஆறாக ஓடக்கூடிய இடங்களில் இன்னும் மக்கள் பாதிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் மீட்பு பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று ஏராளமான மக்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விஜயவாடாவில் இந்த NDRF மட்டும் இல்லாமல் SDRF உள்ளிட்ட குழுவினர் தொடர்ந்து இங்கு படகுகள் மூலமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரடியாக புதிய தலைமுறை இதை களத்தில் சென்று இதனை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சுரேஷ்குமார்.